நான் அப்போல்லாம் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். வாரம் வேறு வேறு ஊரில் கிளாஸ் இருக்கும்போது ஃப்ளைட்டில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப அலுப்பாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிறது ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தேன். அப்பாடான ஒரு டயர்ட்னஸும் இருந்தது. மனசுலேயும் ஒரு அலுப்பு, உடம்புலேயும் ஒரு அலுப்பு. அவங்க புடவை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னாங்க. சாதாரண ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த புடவை. சிகப்பு கலர், கோல்ட் பார்டர் சில்க் காட்டன் சாரீ. அது ஆக்சுவலாக ரொம்ப பழைய புடவை கூட. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய விஷயமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மனிதரால் ஒரு வார்த்தை மூலம் இவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்த முடியுமா? ஏன்னா இந்த பாராட்டுன்னு சொல்லும்போது இது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்ட பாராட்டு இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகு சமையல் பண்ண ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து சமையல் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போதும் போல் சாம்பார், பீன்ஸ் பொரியல், ரசம் இதெல்லாம் தான் எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். இந்த ரசம் நல்லா இருக்கிறதையோ பீன்ஸ் நல்லா இருக்கிறதையோ சொல்லணும்னு தோணவே தோணாது. ஆனால் அந்த சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்கே, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, ஏம்மா இப்படி பண்ணுற, கரெக்டாக பண்ணுறதானே, இப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். அப்போ நான் அந்த மாட்ட என்ன சொன்னேம்மா, பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி ரசம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு பாராட்டு, என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பாராட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லை. வணக்கம். ஒருவரை பாராட்டுவது, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம அதை வந்து செய்கிறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாராட்டுங்கிறது எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது பல வருடங்களுக்கு முன்னாடி நான் அப்போல்லாம் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். வாரம் வேறு வேறு ஊரில் கிளாஸ் இருக்கும்போது ஃப்ளைட்டில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப அலுப்பாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிறது ஒரு சௌகரியம்னு தான் நம்ம நினைக்கிறோம். டெஃபினட்டாக நிறைய டிஸ்டன்ஸ் நம்ம சீக்கிரமாக போக முடியுதுனாலும் இந்த டொமெஸ்டிக் ஃப்ளைட்ஸில் நம்ம வந்து 1 மணி நேரம் முன்னாடி போகணும், அதுக்கு வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பணும், டிராஃபிக்கை தாண்டி போகணும், அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிலே ஆகாமல் இருக்கணும், அங்கே நம்ம செக்யூரிட்டி க்யூவில் நிற்கணும். இப்போ நான் லேப்டாப்லாம் கொண்டு போவேன். ஸோ லேப்டாப்பை வந்து வெளியில் எடுக்க சொல்லுவாங்க. லேப்டாப், மொபைல் ஃபோன்லாம் வெளியில் எடுத்து வச்சு திரும்ப அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சு இப்படியே அங்கே வந்து இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் அதெல்லாமே எதுவும் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் தாண்டி போகும்போது எனக்கு வாரம் அந்த ட்ராவலுங்கிறது அப்படி ஒரு அலுப்பாக இருக்கும். வகுப்பு நடத்துறது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த ட்ராவல், அதுக்குண்டான ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப ஒரு அலுத்து போன ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு முறை ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து பக்கத்தில் வேறு யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு அப்பாடான ஒரு டயர்ட்னஸும் இருந்தது. மனசுலேயும் ஒரு அலுப்பு, உடம்புலேயும் ஒரு அலுப்பு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் தண்ணி வந்து இம்மிடியேட்டாக கொடுப்பாங்க. நான் சில வருஷங்கள் முன்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த தண்ணி பாட்டிலை கொடுத்துட்டு என்ன அப்படி பார்த்துட்டு சார், ஓ யோர் சாரி ஸோ பியூட்டிஃபுல் மேம் அப்படின்னு. உங்கள் புடவை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னாங்க. சாதாரண ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த புடவை. சிகப்பு கலர், கோல்ட் பார்டர் சில்க் காட்டன் சாரீ. அது ஆக்சுவலாக ரொம்ப பழைய புடவை கூட. ட்ரை க்ளீன் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணியிருந்தது. சரி இது போகிறோம் ட்ராவலுக்கு அப்படின்னு நினச்சி கட்டிட்டு வந்திருந்தேன். அவங்க வந்து அது ரொம்ப சொன்னாங்க, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட் லுக் ஸோ நைஸ் ஆன் யூன்னு வேற சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய விஷயமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் என் மனசில் இருந்த அலுப்பு, உடம்பில் இருந்த அசதி எல்லாமே அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் எப்போவுமே வந்து சின்சியராக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட மாதிரி பேசுவாங்க. பட் இது வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பேசஞ்சர்கிட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் போய் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறது கிடையாது. இந்த லேடி வந்து அப்படியே ஒரு ஸ்பான்டேனியஸாக தான் அதை சொன்னாங்க. எனக்கு அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜியே வந்த மாதிரி, ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் உண்மையாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நேரம் நீடிச்சுது. ஃப்ளைட் முடிஞ்சு இறங்கும்போது அந்த ஏர் ஹோஸ்டஸை பார்த்து நானும் ரொம்ப சிரித்தேன், ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க. ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நேரமாக அது இருந்து, இனிமையான ஒரு சந்திப்பு. ஒரு மனிதரால் ஒரு வார்த்தை மூலம் இவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்த முடியுமா? ஏன்னா இந்த பாராட்டுன்னு சொல்லும்போது இது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்ட பாராட்டு இல்லை.
ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட பாராட்டு இல்லை, இல்லை சொல்லி கொடுக்கப்பட்டு சொன்னதில்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த பெண் வந்து சொன்னது அப்படியே ஸ்பான்டேனியஸாக அந்த தண்ணி கொடுக்கும்போது என்னை அப்படி பார்த்தாங்க, சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதனுடைய விளைவை பார்த்தபோது எனக்கே வந்து நமக்கெல்லாம் தெரியும், பாராட்டுன்னு வரும்போது மனம் தெம்பு கொடுக்கும் மனதுக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு நான் உணர்ந்தது, அவ்வளோ அசதியாக அவ்வளோ சோர்வாக மனம் இருக்கும்போது இந்த பாராட்டு என்ன நமக்கு செய்ய முடியுங்கிறது கண்கூடாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து போய் என்னோடய வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு 4-5 நாள் கழிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு இதனுடைய ஒரு இஃபெக்டை நீங்கள் பாருங்கள், அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். வீட்டுக்கு வந்த பிறகு சமையல் பண்ண ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து சமையல் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போதும் போல் சாம்பார், பீன்ஸ் பொரியல், ரசம் இதெல்லாம் தான் எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். வீட்டில் எப்பவும் அந்த மாதிரி ஒரு குழம்பு, ஒரு காய், அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் அந்த மாதிரி இருக்கும். இதை நான் சாப்பிடும்போது அந்த சாம்பார் எப்போதும் போல் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உப்பு கம்மி, காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது எப்போதும் போல் தான் பண்ணியிருந்தாங்க, பட் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரசமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாராட்டை பற்றி நான் யோசனை பண்ணிக்கிட்டே நான் என்ன நினச்சேன், யூஸ்வலாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த ரசம் நல்லா இருக்கிறதையோ பீன்ஸ் நல்லா இருக்கிறதையோ சொல்லணும்னு தோணவே தோணாது. ஆனால் அந்த சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்கே, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கே, ஏம்மா இப்படி பண்ணுற, கரெக்டாக பண்ணுறதானே, இப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பாராட்டு, அதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி எனக்கு கிடைச்ச அந்த சின்ன ஒரு பாராட்டு, அதன் மூலம் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம், இதெல்லாம் மனசில் அப்படியே தேங்கி இருந்தது. அப்போ நான் அந்த மாட்ட என்ன சொன்னேம்மா, பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி ரசம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, என்ன சாம்பாரில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா அந்த காரத்தை அது சரி பண்ணியிருக்கோம், இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், உண்மையாகவே பீன்ஸ் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு 2-3 தரம் சொன்னேன். உண்மையாக அப்போ தான் நான் அவங்க முகத்தில் பார்த்தேன், அப்படியே பளீர்னு ஒரு சிரிப்பு, நல்லா இருந்ததா, நிறைய சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இரவு சாப்பாடு, அதுக்கப்புறம் மறுநாள் காலெலாம் எப்போதும் பண்ணுற மாதிரி தான், நம்ம நிறையெல்லாம் சமைக்க மாட்டோம், சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் பண்ணுவோம், ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் தான். பட் அந்த பண்ணும்போது அவங்க அதை கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம சாப்பிட்டப்போ திரும்ப நல்லா இருந்ததான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அவங்க மனசில் எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம், அதன் மூலம் அவங்க நமக்கு செய்யக்கூடிய அந்த சமையலோ எதாக இருந்தாலும் அது இன்னும் எவ்வளோ நல்லா அவங்க ஒரு நல்ல எனர்ஜியோடு செய்கிறாங்க. நான் எப்போவுமே நினைப்பேன், நமக்கு உணவு சமைச்சு கொடுக்குறவங்க ஒரு நல்ல மனசோடு சமைச்சு கொடுத்தா தான் அந்த உணவு நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு பாராட்டு இதை நமக்கு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து கொடுக்கும். நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவியை வந்து சமையலுக்காகவோ இல்லை வீட்டை நல்லா அழகாக வச்சுருக்கிறதுக்காகவோ இல்லை பல விஷயங்களை அவங்க மேனேஜ் பண்ணதுக்காக பாராட்டியிருக்கீங்களா இல்லையா? ஞாபகப்படுத்திக்கோங்க. ஞாபகமாக பாராட்டினீங்கன்னா அது ஒரு சின்ன முதலீடு மாதிரி தான், உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் அதில் கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள், கணவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அவருடைய கடமை தானே, அவர் இது பண்ண வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி தான் நானும் நினச்சேன், சாம்பார் என்ன பெரிய விஷயமா, அதில் வந்து சரியாக பண்ணலைன்னா நம்ம சொல்லி தானே ஆகணும்னு. அப்படி இல்லை, நம்ம வந்து எங்கே நல்ல விஷயம் இருக்குதுன்னு கொஞ்சம் தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த பீன்ஸ் பொரியலையாவது நம்ம சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி கணவர்கிட்டையும் என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பாராட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்களாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், முக்கியமாக உங்கள் குடும்பத்தினர், மற்றவங்கள பாராட்டுறது நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் முக்கியமாக அந்த குடும்பத்தில் இதை கொஞ்சம் சின்சியராக சொல்லணும். ஒரு கிண்டலாக சொல்லாமல் சின்சியராக பாராட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, நான் அதுக்கப்புறம் கண்கூடாக பார்த்தேன், என்னோடய பேர குழந்தைங்க கிட்ட கூட ஒரு தவறு அவங்க செய்யும்போது அவங்க என்ன நல்லது செய்கிறாங்களோ அதை பாராட்டிட்டு, நீ இதெல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணுறியே, அந்த மாதிரி ஏன் பண்ணுற அப்படிங்கும்போது அவங்களுக்கே வந்து நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு தோணுதோ. இந்த பாராட்டுக்கு இருக்கிற சக்தியை புரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நமக்கு அதனால் நிறைய பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், எனக்கும் எழுதுங்க. அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.